எஸ்ஜி சூர்யா அவர்கள் பாஜகவை சார்ந்தவர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி பார்க்குறீங்க இந்த ட்ரெண்டை? பல்வேறு விமர்சனங்களை வந்து திருமுக ஹசீனா சையத் வந்து வச்சுருந்தாங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர்கள் 10 ஆண்டுகளாக விமர்சனம் மட்டும்தான் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதை தாண்டி அவர்கள் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அப்படி பண்ணியிருந்தால் இன்றைக்கி வந்து தேர்தல் களத்தில் அவர்களுடைய வெற்றி வந்து பிரதிபலித்திருக்கும். கடந்த லோக்சபா தேர்தலே வந்து இவர்கள் வென்ற இடங்கள் 99, நாங்கள் வென்ற இடங்கள் 240. ஆனால் அப்போவே வந்து ஏதோ 151 இடங்கள் அதிகமாக வென்றிருந்தாலும் இவர்கள் ஜெயித்ததை போன்ற ஒரு போலி பிம்பத்தை கட்டமைத்தார்கள். இல்லை, உங்களுடைய தனிப்பெரும்பான்மையை பறிச்சிட்டாங்கல்ல? இல்லை, அதான் அதுக்கே 3 தேர்தல் ஆகிவிட்டது அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. இப்போ இவங்க சொல்கிறாங்க சவுத் இந்தியா முக்து அப்படி இப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கர்நாடகாவில் சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் இவங்க ஆட்சியிலேருந்து அவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணிட்டோம், கர்நாடகாவே எங்ககிட்ட இருக்குன்ற பட்சத்தில் கூட நாங்கள் தான் 17 எம்பிக்களை ஜெயித்தோம், அவங்க 11 எம்பிக்கள் தான் ஜெயிச்சாங்கன்றதையும் நம்ம பார்த்தோம். ஆந்திராவில் பிஜேபியே இல்லைன்றாங்க. பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் அங்கே நடந்துட்டுருக்கு. 4 எம்பி ஜெயித்தோம், 6 எம்எல்ஏ ஜெயித்தோம். எங்களுடைய அமைச்சரவையில் எங்களுடைய அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கார், சத்யா யாதவ் அப்படின்றவர். அதனால் இந்த மாதிரி பிஜேபி முக்து பாரத் இந்த கோஷங்கள்லாம் இவர்களை திருப்திப்படுத்துவதற்கு பயன்படுமானால் நிச்சயமாக அது சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதில் எனக்கு ஒரு ஆட்சேபனும் கிடையாது. ஆனால் ரியாலிட்டியில் என்ன, கேரளாவில் முதல் முறையாக ஒரு எம்பி சீட்டை ஜெயித்தோம். தமிழகத்தில் எங்கே ப்ரெசன்ஸ்ன்னு கேட்குறாங்க. தமிழகத்தில் 3வது பெரிய கட்சி பிஜேபி 11% வாக்குகளை வென்று திமுக அதிமுக அடுத்தது எலெக்ஷன் கமிஷன் போல்டு ரெக்கார்ட்ல 3வது பெரிய கட்சி பிஜேபி தான். ரிசல்ட்டை நீங்களே மெச்சுக்கோங்க. இல்ல எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க உங்களுக்கு? எங்களுக்கு 18 எம்எல்ஏ இருக்காங்க. வாக்குகளை வாங்கியது யார்? எம்எல்ஏ இருக்காங்க, எங்களுக்கு 9 எம்பி இருக்காங்க. உங்களோட இந்த பெர்சன்டேஜ் கதையை தான் நான் இப்ப சொல்றேன்ல. நைட் ஒன்னு போல ஆகுது, மறுநாள் காலையிலயும் போல ஆயிட்டு இருக்காங்க. 20ஆம் தேதி மீறி 21ஆம் தேதி காலையிலயும் போல ஆயிட்டு இருக்காங்க, 21ஆம் தேதி நைட்டும் போல ஆயிட்டு இருக்கா. கர்நாடகா மாநிலத்தில் நீங்க ஆட்சியில் இருந்தாலும் வந்து பெரிய அளவான நம்பர்ஸ் வாங்க முடியல. லோக்சபா தேர்தல் அப்படின்னும் போது மக்களுடைய பார்வை வேற, சட்டமன்ற தேர்தல் மக்களுடைய பார்வை அப்படி எப்படி சொல்றாங்க? அப்ப பிரதமர் அவர்கள் முன்னால வந்து 3 லட்சம் ஓட்டுகிட்ட ஜெயிச்சாரு வாரணாசியில. இப்ப 1,52,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிறாரு. அப்ப பாரத பிரதமர் வாரணாசிக்கு வேண்டாமா? அவர் சித்தராமையா இவர் கூப்பிட்டு ஹலோ பிரதர் ஐ டோன்ட் வாண்ட் ராகுல் காந்தின்னு சொன்னாரா? கேட்டு சொல்லுங்க. இவர் பேசுறாரு. சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வேற, பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வேற. சட்டமன்ற தேர்தல்ல வந்து ஜியோகிராபிக்கலா அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் பிரதிபலிக்கும், பாராளுமன்ற தேர்தல்ல வேற மாதிரியான விஷயங்கள் பிரதிபலிக்கும். அதே முக்கியமா காங்கிரஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது எங்களோட மூத்த தலைவர்களோட கேண்டிடேட் செலக்ஷன்ல இருக்கக்கூடிய குறைகளை ஒரே அது வந்து பலதரம் நாங்களே ஒத்துக்கொண்டு இருக்கிறோம். மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே. திரு எஸ்ஜி சூர்யா, பல்வேறு பிரச்சனைகள் நீங்க குறிப்பிட்ட மாதிரி சவுத் இந்தியாவை நாங்கள் கைப்பற்றிட்டோம், சவுத் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டோம்னாலும் நீங்கள் நம்பிட்டு இருந்த நார்த் இந்தியா வந்து உங்களை கைவிட்டுருச்சுல்ல. உத்தரப்பிரதேசில் இல்லை, தேர்தல் முடிவை பற்றி 2 மாநிலங்கள் வந்திருக்கு. இப்போ மகாராஷ்டிராவில் உதாரணமாக எடுத்துக்கலாம். இப்போ இவர்கள் வந்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம், எம்பி தேர்தலில் நாங்கள் வந்து 30 இடங்களை வென்றுட்டோம் அப்படின்ற பரப்புரையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு முடிவுகளை பாருங்கள், 200 இடங்களுக்கு மேலே எங்கள் கூட்டணி வந்து முன்னிலையில் இருக்குது. இவர்கள் கூட்டணி மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி இல்லை, நான் குறுக்கீட்டில் நீங்கள் பேசும்போது நான் முடிச்சிருக்கேன். ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இவங்க சொன்னாங்க, ஹேமந்த் சோரனை கைது பண்ணதுனால எங்களுக்கு வந்து மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்துருவாங்கன்னு. அவர் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அதில் 14 இடங்கள்ல 9 இடங்கள் நாங்கள் ஜெயிச்சோம், 5 இடங்கள் தான் அவர்கள் ஜெயித்தார்கள். இப்போ வரக்கூடிய முடிவு கூட ஜார்க்கண்ட்ல நாங்கள் தான் முன்னணியில் இருக்கோன்றது சொல்லுது. இப்போ ஆங்கில தொலைக்காட்சி விவாதம் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அதில் சொல்றாங்க, மகாராஷ்டிராவில் முன்னணியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல 84 இடங்களில் எங்கள் கூட்டணி வேட்பாளர்கள் இப்போ வரைக்கும் போலாயிருக்கிற ஓட்டில் 50% அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றது சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த லோக்சபா தேர்தலில் நாங்கள் வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருந்தாலும் கடந்த 8 மாதங்களில் எதனால் பின்னடைவு அடைந்ததுன்றதை வந்து நாங்கள் வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி எங்களுக்குள்ளே அதை திருத்தி தப்புகள் எல்லாம் திருத்தி இந்த தேர்தலை சந்தித்தோம். அதே ஆப்போசிட் கேம்பில் இவர்களுடைய கேம்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 இடங்களில் ஜெயிச்சு மிகப்பெரிய வெற்றியை லோக்சபா தேர்தலில் பெற்றிருந்தாலும் அதன் மூலமாக அவர்களுக்கு அதிகமாக ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அப்படின்றத நம்ம களத்திலையும் பார்த்தோம், முடிவுலையும் அதுதான் நம்ம பார்த்தோம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவிலிருந்து பாஜகவுக்கு மாறிய திரு சம்பாய் சோரன் முன்னாள் முதலமைச்சர் ஒரு பின்னடைவு இருக்காரு. 6837 வாக்குகள் வந்து பின்னணியில் இருக்காரு.
தொடர்ச்சியாக கடந்த காலகட்டங்களில் சம்பாய் சோரனுடைய பாஜக இணைப்பு ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தியாக பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் அவர் அந்த குல்ஹான் அப்படிங்கிற அந்த பகுதியில் தான் வந்து மீண்டும் போட்டிட்டு இருந்தார். பாஜக அந்த இடங்களில் அதிகப்படியான இடங்களை கைப்பற்றணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் தொடர்ச்சியான அந்த விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? குறிப்பிட்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கணுன்ட்டு ஒரு விஷயத்தை பார்த்தீங்க. அதில் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பிரச்சாரத்தில் முன்னெடுத்திருந்தீங்க. ஒரு ஒரு பிரிவினை சார்ந்த பிரச்சாரம் அப்படிங்கிற விமர்சனத்தை காங்கிரஸ் முன் வச்சுருந்தாங்க. இல்லை, அது ப்ரூவான ஒரு விஷயம் தான். அதாவது நடக்காத ஒரு விஷயம் கிடையாது. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வாக்காளர்கள் பிடிப்படுகிறார்கள். அவர்களுடைய ஆதார் கார்டு முழுக்க முழுக்க போலின்றது கண்டுபிடிக்கப்படுது. அவர்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி கார்டு இருக்கிறதும் நம்மளுக்கு தெரிய வருது. அவர்கள் பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற முதற்கட்ட விசாரணையில் இந்த தகவல் இருக்குது. இப்போ அவர்களுக்கு எப்படி அந்த வாக்காளர் அடையாள அட்டை கிடைத்து அவர்கள் வாக்களிக்கிறார்கள் அப்படின்ற கேள்வி இன்னும் விசாரணை போயிட்டு இருக்கு. இவர்களுடைய மாநில அரசு கூட அந்த விசாரணையை முன்னெடுத்து கொண்டு அதன் அடிப்படையில் 2022 காலகட்டங்களில் பிரதமர் மோடி எல்லாம் பேசும்போது எந்த விதமான ஒரு ஊடுருவலும் கிடையாது, பக்கத்து அண்டை நாடுகள்லேருந்து யாரும் வரல அப்படிலாம் பேசியிருக்காரு. இவங்க இப்போ இல்லை, இப்போ சமீபத்தில் திருப்பூரில் 3 நாளுக்கு முன்னாடி ஒரு 5 பேரை பிடிச்சிருக்காங்க. அவங்க ஆதார் அட்டை மையமாக வைத்து போலி ஆதார் கார்டுன்னு தெரிஞ்சது பார்த்தா அவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க அப்படின்றது. இப்போ இந்த ஊடுருவல்ன்றது இன்னைக்கு வந்தது நேற்று வந்தவங்க கிடையாது. இப்போ இந்த 15-20 வருமாக இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கின்றன. அதன் மூலமாக வந்த விஷயங்கள் தான் அது. இப்போ ஜார்க்கண்டில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் ஒரு கேம்பெயின் நம்ம வச்சோம். இப்போது அவர்களுக்கு வந்து ஜேஎம்எம் ஆஃபீஸ், இவர்களுடைய கூட்டணி கட்சி, அவங்க தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க. அவர்கள் அலுவலகத்திலேயே அவர்களை வாக்காளர்களாக பதியப்பட்டு வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டது அப்படின்றத இந்த விஷயத்தில் மாட்டிக்கொண்டவர்கள் சொன்னதன் அடிப்படையில் ஜேஎம்எம் ஆஃபீஸில் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு கணேஷ் மகாலி பாஜகவிலிருந்து போய் ஜேஎம்எம் சார்பாக நின்று தற்போது அந்த ஒரு முன்னிலை வந்து பெற்றிருக்காரு. அதையும் அவர் தான் போன முறை எங்கள் வேட்பாளராக இருந்தார். சம்பாய் சோரன் எதிர் அணியில் இருந்தார். அதனால இது சில தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். முக்கியமான தொகுதிங்கிறதுனால, ஏன்னா வேட்பாளர்கள் அவர் முக்கியமான மாறி போட்டிட்டதுனால ஒரு பக்கம் கட்சியினரும் குழம்பினாங்க, வாக்காளரும் குழம்பினாங்க. இல்லை, நான் ஒத்துக்கிறேன். நான் சம்பாய் சோரன் அப்படின்றவர் வந்து அந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு ட்ரைபல் லீடராக இருந்திருக்காரு. இதற்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவர் பிஜேபி சேரும்போது என்ன சொன்னார்னா, ஹேமந்த் சோரன் சிறையில் போகும்போது என்னை முதல்வராக நியமித்தார்கள், ஆனால் எனக்கு முதல்வருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் மற்ற விஷயங்களும் கொடுக்கப்படவில்லை. முடிவுகளை எல்லாம் இவர்களே எடுத்துட்டு என்னை ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி வைத்து கொண்டிருந்தார்கள். அது எனக்கு பிடிக்காம நான் பிஜேபியில் வந்து சேர்றேன் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் வந்ததுக்கு அப்புறமா இங்கே தோல்வியை தழுவுறாருன்னா, அவர் பிஜேபியில் சேர்ந்ததை மக்கள் ரசிக்கல, அங்கே பிஜேபியும் தப்பு பண்ணியிருக்குன்ற நாங்கள் ஒத்துக்கிறோம். நிச்சயமா அது வந்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் மக்கள் மன்றத்தில் அவங்க ஏற்றுக்கலன்றப்போ அதில் ஏதோ ஒரு தப்பு நடந்து. இப்போ ஊடுருவல் சார்ந்த விஷயங்கள் வரும்போது நீங்கள் குறிப்பிட்டீங்க, வரும்போது மத்திய அரசு வந்து இதெல்லாம் தடுக்க தவறிடுச்சாங்கிற அந்த விமர்சனம் முன்வைக்கிறாங்களா சார்? இல்லை, நான் தான் சொன்னேனே, பல ஆண்டுகளாக ஊடுருவி இந்தியா முழுக்க பல இடங்களில் படர்ந்து விழுந்திருக்காங்க. ஏனென்றால் தொடர்ந்து நம்ம வந்து இந்த கைதுகள் அந்த பிடிப்படுறது அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இவர்கள் சொல்லக்கூடிய எல்லா வாக்கியங்களும் யாரும் இப்போ வந்தோம் நேற்று வந்தோம் அப்படின்றது 15 வருஷமாக 20 வருஷமாக இருக்கும். திருப்பூரில் கூட நிறைய பிரச்சனை நடந்து நம்ம மாநில அரசாங்கம் பல விசாரணைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடியவங்க கூட நாங்கள் 20 வருஷம் முன்னாடி வந்து இங்கே இடமெல்லாம் வாங்கி இங்கே ஒரு குடிமகனாகவே மாறிட்டோம். அதாவது ரெக்கார்டு படி இல்லை, அவங்க வந்து மனசளவுலேயே இங்கே ஒரு மக்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம முடிய நல்லா பேசுறாங்க, விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இது ஒரு லாங் டேர்ம் ப்ராப்ளம். இப்போ அதை வந்து நம்ம அமல்படுத்தணும்னு இப்போ வந்து நம்ம என்ஆர்சி அப்படின்னு கொண்டு வந்தால் உடனே இவர்கள் தான் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போது மத்திய அரசு என்ன தான் பண்ணணும்? அவங்க வந்து கண்டுபிடித்து வெளியே அனுப்பணுமா, இல்லை அது பண்ணவே கூடாதா அப்படின்றதுல இவர்களுக்கு தான் மாறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்கின்றன. இப்போ அஸ்ஸாமில் வந்து நாங்கள் அமல்படுத்தணும்னு சொன்னால் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றாங்க. இவங்களே என்ன கேட்குறாங்க, நீங்கள் அவங்களை பிடிச்சி வெளியே அனுப்பலை அப்படின்றது கேட்குறாங்க. இவங்க வந்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணாங்க. என்னென்னா, 10 ஆண்டு யூபிஏ சர்க்காரில் 80,000 பங்களாதேஷர்களை வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராடிட் பண்ணி அவங்க நாட்டுக்கு அனுப்பிட்டோம். ஆனால் இந்த 10 ஆண்டு மோடி அரசாங்கத்தில் வெறும் 2700 பேர் தான் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. அப்போ நாங்கள் தான் அதிகமான பங்களாதேஷர்களை கண்டுபிடித்து வெளியே அனுப்பியிருக்கோம் அப்படின்ற அந்த பெருமையும் இவங்க படுறாங்க. இப்போ அதை அமல்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணால் நீங்கள் வந்து மத ரீதியாக மக்களை பிளக்குறீங்க அப்படின்ற கருத்தையும் சொல்கிறாங்க. அதனால் மிக்சடு சிக்னல்ஸ் இவர்கள் கட்சியிலிருந்து வருவதனால் நிச்சயமாக நம்ம அரசாங்கம் என்ன அது குறித்த முடிவு எடுக்கிறாங்கன்றது வருங்காலம் தேர்தல் பிரச்சனையா வந்து பேச வேண்டிய அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு அவங்க வாக்காளர்களை ஒரு பகுதியில்
அதிகமான வாக்காளர்கள் வந்து பதியப்படுறாங்க அப்படின்றதுனால தான் அந்த பிரச்சனை. இப்போ ஒவ்வொரு தொகுதியில் 100 பேர் 200 பேர் சேர்றாங்கன்னு தாண்டி ஒரு தொகுதியிலே 2000-3000 பேர் இந்த மாதிரி ஊடுருவர்களுக்கு கட்சியின் சார்பாக வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்து வாக்காளர்களாக மாற்றப்படுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதில் மிகப்பெரிய ஒரு கான்ஸ்பிரசி இருக்கும் அப்படின்றது நாங்கள் நம்புகிறோம். எங்கள் ஆட்சி வந்த உடனே ஜார்க்கண்டில் இது குறித்து முழு விசாரணை நிச்சயமாக நடத்தப்பட்டு யார் யாரெல்லாம் துணை புரிந்தார்களோ அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கிறோம். தேர்தல் பிரச்சாரத்திலே அதை முன்னிறுத்தி தான் நாங்கள் இந்த தேர்தல் பிரச்சாரம் பண்ணோம். இப்போ மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுல அவர்கள் வந்து நாங்கள் அந்த நடவடிக்கை எடுக்கணும்னு மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஓகே அர்ச்சனா மேடம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பதில்கள். முதல்ல ஒரு விஷயம் அவங்க சொன்னது நான் ஒத்துக்கிறேன். தென்னிந்திய மாநிலங்கள் நன்றாக வளர்ந்துருக்கின்றன, வட இந்தியா இன்னும் கேட்சப் பண்ணணும். பட் அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்து 1967 வெளியே அனுப்பப்பட்டு விட்டது. அதனால நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். நம்ம உத்தரப்பிரதேசம் மாதிரி மாநிலங்கள்ல சுதந்திரம் அடைந்து முதல்ல 40-45 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி தான். உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களிலும். இப்போ பிஜேபி எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கணும்னா கடந்த 7 ஆண்டுகளாக தான் பிஜேபி ஆட்சி. அது வரைக்கும் அங்கே ஆட்சி யார் புரிந்தாங்க? இவர்களுடைய கூட்டணி கட்சிகள். முதல் 50-60 ஆண்டுகள் அங்கே வந்து கொள்ளையடித்து மக்களை ஏழ்மை நிலையிலே வைத்து ஒரு வளர்ச்சி திட்டையும் செய்யாமல் அவர்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். இப்போ பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம் வந்து இவ்வளோ பெண்கள் பற்றி பேசுகிறாங்கல்ல அவங்க. பெண்களுக்கு அடிப்படை உரிமையான ஒரு கழிப்பிடம் இவர்களால் கட்டி கொடுக்க முடிஞ்சதா? 60 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சவங்களால. நாங்க வந்ததுக்கு அப்புறம் தானே 15 கோடி கழிப்பிடங்கள் கட்டி கொடுத்திருக்கோம். ஒரு பெண்ணா இருக்கக்கூடிய நீங்க இது முக்கியமான கேட்கறது மிக மிக ஒரு இன்சென்சிட்டிவ் கமெண்டா இருக்கு. கழிப்பிடங்கள் இல்லாததுனாலதான் பல்வேறு குற்றங்கள் நடந்திருக்கின்றன. கழிப்பறைக்கு போற பெண்களுக்கு கழிப்பறைகள் இல்லாமல் எப்படி இன்னைக்கு சுகாதாரம் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் இருக்கிறது. குற்றச்செயல்கள் பல நடந்ததுக்கு காரணமே கழிப்பிடங்கள் இல்லாததுனாலதான். அது வந்து களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமா தெரியும். அதாவது பல்வேறு வந்து கற்பழிப்பு நிகழ்வுகள், கொலை நிகழ்வுகளுக்கு நடப்பதற்கு பெரும்பாலான ரூரல் பகுதிகளில் காரணமே கழிப்பிடம் இல்லாதது தான். அது வந்து 15 கோடி கழிப்பிடங்களை பிரதமர் மோடி தான் கட்டி கொடுத்துருக்காரு. அதனால பெண்கள் முன்னேற்றம் பத்தி இவங்க பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப வியப்பா இருக்கின்றது. நீங்க வந்து பெண்களுக்கு ஒரு நிமிஷம் பேச விடுங்க. நீங்க குரல் சரியில்லை. சம்பந்தமே இல்லாம என்னங்க அப்ப நான் பேசினதுக்கு அப்புறம் தான் அவர் முடிச்சிரட்டும். நீங்க விரிவா வந்து பதில் சொல்லுங்க. கத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை. இப்போ பெண்கள் இடஒதுக்கீடு வந்து என்ன கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், 60 ஆண்டு ஆட்சியில் இருந்தீங்களே, நீங்க ஏன் கொடுக்கல? நாங்க வந்து முடிச்சிருக்கோம். முழுமையா நீங்க சொல்லுங்க. பேசிட்டு இருக்காரு, நீங்களாவது கவுண்டர் பண்ணணும்ல. நீங்க 33% இடஒதுக்கீடு சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களை பெண்களுக்கு முதல்ல சட்டத்தை ஏற்றது யார்? பிஜேபி தான் ஏற்றணும். புது பாராளுமன்றத்தில் முதல் சட்டமாக அதை ஏற்றி இருக்கிறோம். நான் கேட்கக்கூடிய கேள்வி, என்ன பண்ணீங்கன்னு கேட்கக்கூடிய நீங்கள் 60 ஆண்டு காலம் ஆட்சி புரியும் போது 33% இடஒதுக்கீடு சட்டத்தை ஏன் அமல்படுத்தவில்லை? அப்போ உங்க கூட்டணி கட்சியான லாலு பிரசாத் யாதவும் முலாயம் சிங் யாதவும் அந்த சட்ட மசோதாவை பார்லிமெண்ட்லேயே தூக்கி போட்டு ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ வந்து இது ஏன் உடனே அமல்படுத்தலன்னு கேட்குறாங்க. டீலிமிட்டேஷன் வரப்போது. டீலிமிட்டேஷன் வந்ததுக்கு அப்புறமா அதை முறையா அமல்படுத்துறோம்னு சொல்லியிருக்கோம். சட்டத்தை ஏற்றியாச்சு, அதை நீ யாருமே மாற்ற முடியாது. தேர்தலுக்காக நீங்க பயன்படுத்தினீங்க அப்படிங்கிற வாதம் இருக்குல்ல? இல்லை தேர்தலுக்குன்னே வச்சுக்கோங்களேன். நீங்க அதை முதல்ல அமல்படுத்திய கிரெடிட் யாருக்கு போகும்? இப்போ டீலிமிட்டேஷன் பண்ணாம அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்திலே இதுக்கு பதில் சொன்னார். இப்போ உதாரணமாக ஹைதராபாத் தொகுதி வந்து பெண்களுக்கு அப்படின்னு ஒதுக்கீடு பண்ணப்பட்டால் ஓவாசி அவர்கள் என்ன சொல்வாரு? எங்க மேல இருக்கிற வெறுப்புனால பிஜேபி வேணும்னே அதை பெண்களுக்கு ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா முறையான அதற்கான டீலிமிட்டேஷன் கமிஷனை வைத்து பெண்களுக்கான இடங்களை உறுதி செய்யப்பட்டவுடன் அது அமலுக்கு வரும் நாங்கள் சொல்லிட்டோம். அது ப்ராக்டிக்கலாக அது எந்த அளவுக்கு ஒரு சரியான முடிவுன்றது களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால மீண்டும் இந்த குற்றச்சாட்டுகளை வைக்காமல் இப்போ மகாராஷ்டிராவில் நம்ம எடுத்துக்கலாம். கடந்த தேர்தலில் 61% தான் பெண்களுடைய வாக்கு சதவீதம் இருந்தது. இந்த தேர்தலில் 66% உயர்ந்திருக்கின்றது. இந்த 5% உயர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் மாதம் 1500 ரூபாய் உரிமை தொகை மக்களுக்கு முறையாக சென்று சேர்வதனால் மக்கள் வந்து ஷிண்டே அவர்கள் பிஜேபி அவர்கள் ஆட்சி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் அடைந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்து வாக்களித்திருக்கார்கள் அப்படின்னு இன்னைக்கு அனாலிசிஸ் பண்ணக்கூடியவர்கள் எல்லாமே சொல்றாங்க. அதே வாதத்தை வந்து நம்ம ஜார்க்கண்டுக்கு பொருத்தி வைத்துக்கொள்ளலாம். நிச்சயமா வரக்கூடிய முடிவுகள்ல அப்படிதான் நம்மளுக்கு தெரியுது. இன்னும் க்ளோஸ் ஃபைட் இருக்குமான்றது நம்மளுக்கு தெரியல. ஆகையால் இந்த பெண்கள் உரிமை தொகை திட்டம் இவங்க சொன்னாங்க மத்திய பிரதேசத்துல என்ன பண்ணாங்கன்னு. இந்தியாவில் முதல்ல பெண்கள் உரிமை திட்டத்தை அமல்படுத்தியது பிஜேபி ஆளுகின்ற மத்திய பிரதேசத்துல மார்ச் 2023 தமிழகத்தில் கூட
நீங்கள் வந்து செப்டம்பரில் தான் அமல்படுத்தினாங்க. அப்போது அதில் வந்து யாருக்கு கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. 1.5 கோடி பயனாளிகள் மத்திய பிரதேசத்தில், 1.5 கோடி பயனாளிகள் மகாராஷ்டிராவில் மிக நல்ல முறையில் இந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால நீங்கள் வந்து 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்னாலும் உங்களை நம்பாமல் பெண்கள் எங்களையே நம்புகிறாங்கன்னா, நீங்கள் பல மாநிலங்களில் வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வந்து ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல. கர்நாடகாவில் நிறைவேற்றல, தெலுங்கானா நிறைவேற்றல, எங்கேயுமே நிறைவேற்றல. அது பொய்ன்னு எவ்வளவோ தடவை சொல்லியாச்சு, பொய்ன்னு எவ்வளவோ தடவை சொல்லியாச்சு. உங்க கட்சிக்காரங்களே சொல்லிட்டாங்க. எங்க கட்சிக்காரங்க நான் தான் சொல்றேன், ஒரு வீடியோ மேனிஃபெஸ்டோல அமித் ஷா அவர்கள் சொல்லி இருக்காரு, நிதின் கட்கரி அவர்கள் சொல்லி இருக்காரு, பிஜேபி மேனிஃபெஸ்டோல 15 லட்சம் கொடுக்கறேன்னு நீங்க காமிச்சிட்டீங்கன்னா இப்பவே நான் வாக் அவுட் பண்ணிடுறேன். பிஜேபி மேனிஃபெஸ்டோல 15 லட்சம் கொடுக்கறேன்னு மக்களுக்கு தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும். மக்கள் மீண்டும் மீண்டும் எங்களை தான் ஆட்சியில் வைக்கிறாங்க. உங்களை கொண்டு வரல 3 நாடாளுமன்ற தேர்தலா எங்களை வாக்குறுதி. உங்களுடைய ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி, மெஜாரிட்டி ஆட்சி கிடையாது. நீங்க மெஜாரிட்டி ஆட்சி எப்ப கொடுத்தீங்க? நீங்க மெஜாரிட்டி ஆட்சி எப்ப கொடுத்தீங்க சொல்லுங்க. எப்ப சொல்லுங்க. கடந்த 30 ஆண்டுகளா 40 ஆண்டுகளா மெஜாரிட்டி ஆட்சி கொடுத்தீங்களா? கடந்த 40 ஆண்டுகள்ல எப்ப மெஜாரிட்டி ஆட்சி கொடுத்தீங்க? கொடுக்காமல் இந்திரா காந்தி ஆட்சி என்ன மெஜாரிட்டி ஆட்சி கிடையாது. 40 ஆண்டுகளா எப்ப மெஜாரிட்டி ஆட்சி கொடுத்தீங்க? ஆட்சி கொடுக்காமல் தான் நாங்க கட்டமைத்து வைக்காத வளங்களை தான் இவங்க வித்து தின்னுட்டு இருக்காங்களா? சொல்லி கேளுங்க. எல்ஐசி வித்து தின்னுட்டு இருக்காங்க, பிஎஸ்என்எல் வித்து தின்னுட்டு இருக்காங்க, ஆர்என்டியா வித்து தின்னுட்டு இருக்காங்க. நாங்க அமைக்காத ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஹைவேஸ்ல தான் இவங்க நடந்துட்டு இருக்காங்க. நாங்க கட்டி அமைக்காத காலேஜ்ல தான் இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. நாங்க கட்டி அமைக்காத காலேஜ்ல தான், எய்ம்ஸ்ல தான் வந்து இவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. மதுரை எய்ம்ஸ் மாதிரி ஒத்தக்கல்ல வச்சுட்டு ஏமாத்திட்டு இருக்கோமா? இல்ல இவங்களுடைய பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன மாதிரி விலைவாசி உயர்வு, ஏன் வெங்காயம் உயர்ந்துச்சு அப்படின்னா வெங்காயம் சாப்பிடல இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோமா? இன்சென்சிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்றது யாரு? உங்களுடைய அமைச்சர்கள். பெண்களோட பாதுகாப்பு பத்தி, மணிப்பூரை பத்தி ராகுல் காந்திஜி அவர்கள் பாராளுமன்றத்துல கேட்டா அப்படி உமன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி என்ன பத்தி கண்ணடிக்கிறாருன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட அமைச்சர்களை வச்சுட்டு நீங்க கட்சி நடத்திட்டு இருக்கிறதுல தான் உங்களுக்கு டவுன்ஃபால். இந்த கேள்வி எடுத்துக்கங்க, அதோட சேர்த்து சொல்லுங்க. குறிப்பிட்ட கடந்த காலங்கள்ல தமிழ்நாடு மாநிலங்கள்ல கருணாநிதி இருந்த காலகட்டங்களும் சரி, ஜெயலலிதா இருந்த காலகட்டங்களும் சரி, தொடர்ச்சியான இந்த அறிவிப்புகள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இலவசங்கள், விலை இல்லாத, அப்பெல்லாம் வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்த பாஜக இப்போ அந்த விஷயத்த கையில் எடுக்கிறீங்க. அதன் மூலமாக ஒரு ஆட்சியை வந்து பிடிக்க போறீங்க. உரிமை தொகைன்ற திட்டத்தை நான் சொன்ன மாதிரி முதல்ல அமல்படுத்தினதே நாங்கள். அதுக்கு முன்பு வந்து தேர்தல் காலகட்டங்களில் கடுமையாக விமர்சனம் பண்ணீங்கல்ல. உரிமை தொகைன்ற விஷயத்தை எங்கேயுமே நாங்கள் கிண்டல் பண்ண. உதாரணம் நான் சொல்றேன், இலவசம் சார்ந்த விஷயம். இலவசம்னு எடுத்துக்கலாம். இப்போ மகாராஷ்டிராவில் இவங்க என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்ன சொன்னோம்னா, அனைத்து வீடுகள்லையும் சோலார் மின் உற்பத்தியை அமல்படுத்துவதற்கு நாங்கள் சப்சிடி கொடுத்து உங்களை அதை அமல்படுத்த வைப்பதனால் அடுத்த 2 ஆண்டுகளில் உங்களுடைய மின் கட்டணம் வந்து 30% அளவுக்கு குறைப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். இந்த 2 வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்க இலவசம்னு சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக உங்கள் செலவினத்தை குறைக்கிறோம்னு சொல்கிறோம். அதனால் இவர்களையும் எங்களையும் இலவசம் கொடுக்கறதுல ஒரே தட்டில் தயவு செய்து வைக்காதீர்கள். இவர்கள் 70 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மக்களுக்கு வந்து அவர்களுக்கு தன்னிறைவை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரே ஒரு கருத்து, பிஎஸ்என்எல் ஏர் இந்தியால என்ன ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். அதான் உப்பு சத்தியாகிரகம் பண்ணது வேற கட்சி. எந்த கம்மியான அது வந்து மகாத்மா காந்தியோட காங்கிரஸ். மகாத்மா காந்தியோட காங்கிரஸ் உங்களுக்கு வந்து இந்திரா காங்கிரஸ், மகாத்மா காந்தி காங்கிரஸ்ல காங்கிரஸ் திருடி கொண்டு பாஜக நடத்துவது போல ஆட்சி நாங்க நடத்துறோம். உங்களுக்கு இந்திரா காங்கிரஸ் காமராஜரோட போயிடுச்சு. எங்களுடைய தலைவர் உங்களுக்கு ஆர்எஸ்எஸோட சார்ந்த பிஜேபிக்கு இந்திய சுதந்திர வரலாற்றில் ஒருத்தர் உயிர் நீட்ட வரலாறு இருக்கா? உங்களால ஒரு லீடரை கிளைம் பண்ண முடியுமா? சவர்கர் மாதிரி கால்ல விழுந்த லீடர்ஸை மட்டும் தான் உங்களால கிளைம் பண்ண முடியும். வேற யாரையும் உங்களால கிளைம் பண்ண முடியாது. சாவர்கருக்கு இந்திரா காந்தி ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. அருகதே கிடையாது. இந்திரா காந்தியா சாவர்கருக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. ராம வந்து காந்தியை விட யார் அதிகமா சொல்லி இருக்க முடியும்? ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம் சொல்லிட்டு தன்னுடைய நெஞ்சில அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சாகும்போது கூட ஹேராப் அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு கோட்சேக்கு இருக்கிற சம்பந்தம் எங்களுக்கு
உங்களுக்கு வந்து இந்திரா காந்தி ஓம் பிரகாஷ் வந்து இன்டர் பண்றாரு மேம். உங்களுக்கு காந்தியை பத்தி பேசவோ காங்கிரஸை பத்தி பேசவோ அருகதை கிடையாது. கோட்சேவை பூஜிக்கிறவர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ். இந்திரா காங்கிரஸ் கிடையாது. நாங்கள் காந்திய காங்கிரஸ். காந்திய வழி சித்தாந்தம் அகிம்சை என்பது காங்கிரசின் கோட்பாடு. பாஜகவின் தலைவர்களே கேவலமான தலைவர்களை திருடி கொண்டு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நீங்க எப்படி பாக்குறீங்க? யாருக்கு வந்து முதலமைச்சர் நாட்காலி அப்படிங்கிற அடுத்த கட்ட கேள்வி வந்துருச்சு. பாஜக விட்டு கொடுக்க போதா இல்ல கூட்டணி கட்சிக்கு கொடுக்க போறீங்களா? தேவேந்திர ஃபட்னவிஸ், ஷிண்டே, அஜித் பவார் 3 பேருமே எம்எல்ஏக்கெலாம் நின்று அவங்க வந்து போலிங் இதில் இருக்கக்கூடியவர்கள். இப்போ இவங்க யாருக்கிட்ட போய் முதலமைச்சர் யார் வேணும்னு கேட்டாங்கன்னு தெரில. இது எங்கேருந்து இந்த நியூஸ் வந்ததுன்னே தெரில. நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். தேர்தல் அப்போவே மீடியாவில் தொடர்ந்து எங்ககிட்ட வைக்கப்பட்ட கேள்வினா யார் முதல்வர் வேட்பாளர், யார் முதல்வர் வேட்பாளர். அதுக்கு நாங்கள் சொன்ன பதில் என்ன, தேர்தல் முடிவு வந்த உடனே என்டிஏ பார்லிமெண்ட்ரி குழுவுடன் மாநில குழு சேர்ந்து முடிவு செய்யும் அப்படின்றது. அப்போது நிச்சயமாக இப்போ 2.5 ஆண்டு காலம் வந்து அவர் வெறும் 37 எம்எல்ஏக்கள் வைத்திருந்த போதும் அவரை முதல்வர் ஆட்காரில் நம்ம அமர வைத்திருந்தோம். நிதிஷ்குமாரையும் நம்மளோட 40 எம்எல்ஏக்கள் குறைவாக இருந்தாலும் அவர் முதல்வராக வைத்திருக்கோம். இது வந்து கட்சி மேலிடம் எடுக்க வேண்டிய முடிவு. அடுத்த கட்ட நகர்வுகள் இப்போ வந்து இதோட முடிய போகிறதில்ல. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதுக்கப்புறமா திருப்பி பாராளுமன்ற தேர்தல், தொடர்ந்து எலெக்ஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். அதனால் ஒரு லாங் டேர்மில் இந்த கூட்டணி நிச்சயமாக தக்க வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம். அதில் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. யாராச்சும் தேசிய அரசியலுக்கு வரலாம், மத்திய அமைச்சர்களாக வரலாம், யாராச்சும் முதல்வராக வரலாம். எங்க கையில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது வந்து எதிர்கால தொலைநோக்கு திட்டத்திற்கு எது உகந்ததாக இருக்குமோ அதை நிச்சயமாக நம்ம முடிவு செய்வோம். ஆனால் ஒன்றும் உறுதியாக சொல்ல முடியும், எந்த முடிவு எடுத்தாலும் அனைவரும் இசைந்து எடுக்கக்கூடிய முடிவாக இருக்குமே தவிர யாராச்சும் ஒருத்தர் கோச்சிட்டு வெளியே போயிடுவாங்க, யாராச்சும் அதிருப்தியில் இருப்பாங்க, அந்த மாதிரி முடிவு இருக்காது. அதை மட்டும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். சூர்யா சார், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே வந்து முதலமைச்சர் நாட்காலி வந்து யூபியை தாண்டி மகாராஷ்டிராலையும் வந்து பாஜக கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய மிகப்பெரிய எண்ணமாக இருந்துச்சு. கடந்த காலங்களில் வந்து ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு அதை விட்டெல்லாம் கொடுத்துருந்தீங்க. இப்போ வந்து அதை எப்படி விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குமா, இல்லை ஒரு புது முகத்தை வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, இந்த வெற்றிக்கு ஏக்நாத் ஷிண்டே அவர்களுடைய பங்கு நிச்சயமாக இருக்கு. ஏன்னா அவர் தான் 2.5 ஆண்டு காலம் முதல்வராக இருந்திருக்கார். உண்மையான சிவசேனான்னு அவரை மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு காரணம், எம்பி தேர்தலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து அதிகமாக இருந்தது உத்தவ் சிவசேனாவை கம்பேர் பண்ணும்போது. இப்போ இன்னைக்கு வந்து உண்மையான சிவசேனா அவர் தான் அப்படின்றது நிரூபணமாயிருக்கு. மக்களும் அதை அங்கீகரித்திருக்கிறார்கள். ஸோ நிச்சயமாக ஒரு இணக்கமான ஒரு செயல்பாடு தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய தலைமை குழு தான் இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஒருவேளை வேறு ஏதாச்சும் மாற்றம் இருந்தால் கூட அது அவர்கள் உகந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்கும். எதனால் சொல்கிறேன்னா, இப்போ 2.5 ஆண்டு காலம் வெறும் 37 எம்எல்ஏக்களை வைத்து அவர் முதல்வராகனு அவரே கூட நினச்சிருக்க மாட்டார். அந்த ஒரு உடன்படிக்கை ஏற்படும் போது கூட ஃபட்னவிஸ் தான் முதல்வர் ஆவார்னு நினச்சேன்னு அவரே அவருடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ அதை மீறி பிஜேபி அவரை ஏன் ஆக்குச்சுன்னா, அவர் வந்து சிவசேனாவினுடைய ஒரு முன்னணி தலைவராக இருந்து உத்தவ் தாக்கரேவால் ஒதுக்கப்பட்ட ஒரு தலைவராக இருந்தால், அதே மாதிரி ஒரு மராட்டா முகமாக இருந்தார். இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருந்தது. கீழிருந்து மேலே வந்தவர், அதாவது ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்து படிப்படியாக அரசியலில் உயர்ந்து முதல்வராக வந்திருக்கார். அதனால இதில் எந்த சூழ்ச்சியோ எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கடந்த காலங்களில் ஒப்பிடும்போது இந்த முறை வந்து பாஜக இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் தாண்டி நிதின் கட்கரி அதிகமான பிரச்சாரம், அது ஆர்எஸ்எஸ்னுடைய தவறான கருத்துங்க. அதாவது எம்பி தேர்தல் எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் வந்து மகாராஷ்டிராவில் தான் படித்தேன் 4 ஆண்டு காலம். குறிப்பாக 2014 தேர்தலில் முழு வீச்சில் நான் வேலை செஞ்சுருக்கேன். மகாராஷ்டிரா தேர்தல்னு பொறுத்த வரைக்கும் குறிப்பாக விதர்பா பகுதியில் எல்லா பகுதியிலையும் நிதின் கட்கரி வேணும்னு சொல்லிட்டு அங்கே கேண்டிடேட்ஸே கேட்பாங்க. இது இப்போ இல்லை, கடந்த 5-6 தேர்தல்களாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா விதர்பா பகுதியில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 69 இடங்களில் ஹையஸ்ட் டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு நிதின் கட்கரி தான். அது வந்து தொடர்ந்து எல்லா தேர்தலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த முறை அதிகமாக பண்ணியிருக்காரு அப்படின்றது இல்லை. கடந்த சட்டசபை தேர்தல், அதற்கு முன்னாடி சட்டசபை தேர்தலில் அவர் மிக அதிகமாக தேர்தல் பிரச்சாரம் செஞ்சிருக்காரு. அவர் வந்து மாநில அரசியல் வந்து பெரிய அளவில் வந்து உள்ள விடலை அப்படிங்கிற அந்த பார்வையெல்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. இல்லை, அவரே விரும்பலை. அவர் வந்து மத்திய அரசு, அவரே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு, மத்திய அரசில் 4வது சீனியர் பொசிஷனில் அவர் இருக்கார். அதாவது பிரதமர் ராஜ்நாத் சிங், அமித்ஷாக்கு அடுத்தது சீனியராக இருக்கக்கூடிய ஒரு நிதின் கட்கரி தான். ஸோ அந்த பொறுப்பை விட்டுட்டு வர்றதுக்கு வந்து அவர் விரும்பலை. 2வது, அவர் வந்து 10 ஆண்டுகளாக ஒரே துறையில் அமைச்சராக இருக்கார். அதாவது
ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில், அதாவது ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவர் இருக்கார். அதில் வந்து மிகப்பெரிய சாதனைகளை கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு மாநிலமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே எவ்வளோ ஹைவேஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்கோம், அது பராமரிப்பிலிருந்து எப்படி முன்னேறி இருக்கின்றது, குறிப்பாக பார்டர் பகுதிகளில் எவ்வளோ முன்னேற்றம் அடைந்திருக்கு அப்படின்றது தெரியும். அதனால் அவர் ஒப்புக்கொண்ட விஷயம்தான். இப்போ இப்படி இருந்திருந்ததுன்னா 2014 நாங்கள் மாநிலத்தில் ஜெயிச்ச உடனே நிதின் கட்கரி அவர்கள் அப்போ அவர் விரும்பினா முதல்வராக வந்திருக்க முடியும். அது கஷ்டமான காரியமே இல்லை. அதை மீறி அவர் மத்திய அரசில் தொடர்கிறார் என்றால் அது அவருடைய விருப்பம் சார்ந்த விஷயமாக அது இருக்கிறது. ஓகே, குறிப்பிட்டு இந்த 2 மாநிலங்களை தாண்டி யூபிலையும் வந்து 9 இடைத்தேர்தல் 7 இடங்களில் ஜெயிச்சிருக்கோம். 7 இடங்களில் தொடர்ச்சியான முன்னிலை, குறைந்த அளவிலான வாக்கு தான் பதிவாச்சு. ரொம்ப 50 அது யூபின்னு மட்டும் இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து கர்நாடகா எடுத்துக்கோங்க, வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க, இந்த இடைத்தேர்தல்கள் நடந்த எல்லா மாநிலங்களையும் அங்கே ஆட்சி செய்யக்கூடிய கட்சி ஜெயிப்பதுன்றது இயல்பான ஒரு விஷயம் தான். தமிழக வாக்களிக்கவே அனுமதிக்கலைங்கிற விமர்சனம் பார்த்தோம். அதெல்லாம் போய்ங்க, எல்லாம் ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவர்களுக்கு மேலே அது என்ன உண்மை சம்பவம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. உத்தரப்பிரதேசத்தில் இவர்கள் சொன்னது என்னவென்றால், பிரச்சாரத்தின் போது எம்பி சீட்டில் இடம் குறைஞ்சதுனால இந்த ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்கன்னு அகிலேஷ் யாதவ்ல குற்றச்சாட்டு வைத்தார். இப்போ அது வந்து பொய் என்று நிரூபணமாகிவிட்டது. இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு கடைசியாக ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். பிஜேபி 240 இடங்கள் தான் ஜெயிச்சது அப்படின்றதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் வந்து எங்களுடைய ஆதரவாளர்கள் எப்படியும் ஜெயிக்க தான் போகிறோம், நாங்கள் போய் ஓட்டு போடணுமா அப்படின்ற அந்த ஃபெட்டிகுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு விஷயம். இப்போ 240 இடங்கள் ஜெயித்து எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னு உடனே எங்களுடைய ஆதரவாளர்கள் யார் யாரெல்லாம் ஓட்டு போட போகலையோ பூத்துக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சி வந்து விட்டது. மோடிக்கு நம்ம 3வது முறை மெஜாரிட்டி கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு கேள்வி வச்சிடறேன். சாரும் ஓம் பிரகாஷ் சாரும் அதை மென்ஷன் பண்ணாரு. ஹரியானா தேர்தல் அதுக்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆர்எஸ்னுடைய பங்கு குறைவாக இருந்துச்சு அப்படிங்கிற அந்த பார்வை முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த முறை ஆர்எஸ்எஸ் இன்னுமே அதிகப்படியாக வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் கரெக்ஷன்லாம் நடந்துருச்சா? உங்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையே இருந்த மனசிக்கல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆர்எஸ்எஸ் வேலை செஞ்சது அப்படின்றது 2வது. கொள்கை சார்ந்து இப்போ மோகன் பகவத் அவர்களே பல மாநிலங்களில் வேறு கட்சிகளுக்கு கூட ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் ஆதரவளித்த அந்த சூழ்நிலைலாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். அதனால் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் அவர்கள் அஃபீஷியலாக ஆர்எஸ்எஸ்ஸோ மோகன் பகவத்தோ அவர்கள் போய் நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம அமைப்புகளில் கிடையாது. நட்டா அவர்கள் பேசினார்ல, பாஜக வளர்ந்துருச்சு அல்ல அவர் சொன்னது தேவையில்லைன்னு பேசினார்ல. இல்லை அந்த சமயத்தில் அது வந்து கொஞ்சம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட கருத்தாக கூட நம்ம பார்க்கலாம். இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபியினுடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை வழிகாட்டுதல் எங்களுக்கு வந்து தேர்தல் அப்போ மட்டும் கிடையாது, தொடர்ந்து எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்றது தான் உண்மை. அதனால தேர்தல் அப்போ மட்டும் ஆர்எஸ்எஸ் வந்து வேலை செஞ்சது அப்படின்ற கருத்து கிடையாது. நாட்டிற்கு தேவையான நல்ல விஷயங்கள், நல்ல செயல் திட்டங்களை கீழே கொண்டு போகணும்னா அதில் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் மிக முக்கிய பங்காற்றுகிறார்கள். தேர்தல் சமயத்திலும் அவர்கள் விருப்பப்பட்டு பணியாற்றினால் அது நிச்சயமா அதை தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் தேவை கிடையாது. மறைமுகமான விமர்சனம் எல்லாம் வச்சார்ல மோகன் பகவத் அவர்கள், திரு மோடி மீதான விமர்சனம் மறைமுகமாக. அதான் சொல்றேன், எங்க பேரண்ட் ஆர்கனைசேஷன் நாங்க ஏதாச்சும் தவறு செய்தால் கூட அதை திருத்த வேண்டியது, சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு மட்டும்தான் இருக்கின்றது. அவர்கள் சொல்லுகின்ற அனைத்து விமர்சனத்திலும் நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து முன்னெடுத்து அதை சரி செய்வதற்கு தான் நாங்க பார்ப்போமே தவிர அவங்க விமர்சனம் செஞ்சாங்கன்னு அவங்க மேல எப்பயுமே நாங்க கோவப்படவே மாட்டோம்.